எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின்வின் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சுண்டல் போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இருக்கட்டும். குழம்புக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இருக்கட்டும். கருப்பு சுண்டல் தான் குழம்புக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சீரகம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சே. இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சுடுறதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு முடிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிச்சிருச்சு. ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2.25 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். இது கூட மிளகாய் தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த கருப்பு சுண்டல் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வின்வின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.